பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ சுபிக்ஷா ஃபேமிலி லைவ்ல வந்துட்டு போயிட்டாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ரொம்ப க்யூட்டான பேரண்ட்ஸாக இருந்தாங்க. எங்கள் சுபிக்ஷாவோட அப்பா அம்மாவை பார்க்கும்போது இன்னசென்ட் டு த கோர் அப்படின்ற மாதிரி அவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்தாங்க. அந்த வீட்டில் சுபிக்ஷா அண்ட் அவங்க தம்பி தான் வந்து ஓகே இவங்களை விட கொஞ்சம் மெச்சூர்டாக யோசிக்கிற ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்பா அம்மா வந்து அந்த ஒரு தூத்துக்குடி ஸ்லாங், அவங்களோட இன்னசென்ஸ், அப்பாவோட அந்த ஒரு சிரிப்பு, கள்ளங்கபட இல்லாத சிரிப்பெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நிறைவாக இருந்தது. எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப இன்னசென்ட், ஆனால் ரொம்ப நாளவங்க இந்த கேமுக்கு செட் ஆக மாட்டாங்கன்றதா உண்மை. ஸோ சுபிக்ஷாவோட எவிக்ஷன் இந்த வாரம் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ சுபிக்ஷா, சபரி இவங்களெல்லாம் நமக்கு பார்க்கும்போது ரொம்ப நடிக்கிறாங்கப்பா அப்படின்ற அளவுக்கு தோணலாம். ஆனால் இந்த சீசனில் அப்படி ரொம்ப நல்லவங்களை பார்க்க நமக்கு வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா பார்வதி, சாண்ட்ரா மாதிரி ஒரு டாக்ஸிக் பீப்புளோட கம்பேர் பண்ணும்போது இவங்க ரொம்ப ஓவராக நல்லவங்களாக இருக்காங்களேன்ற மாதிரி தான் தோணும். ஓகே, எனிவேஸ் நம்ம பார்ப்போம். சுபிக்ஷா ஃபேமிலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுபிக்ஷாக்கு ரொம்ப பிடிச்ச கடல் ராசா நான் அந்த சாங் போட்டிருந்தாங்க. இதான் அவங்க பேரண்ட்ஸ் வரும்போது. சுபி பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. அண்ட் பேரண்ட்ஸ் வந்ததுமே அவ்வளோ ஜாலியாக அவங்கள வந்து இன்வைட் பண்ணாங்க. அப்பா வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து என்ன நீ சிங்கப்பெண், நீ அழலாமா, நீ யார், கடல் ராசாவோட பொண்ணு, நீ போய் அழலாமா அப்படின்ற மாதிரி, நீ அழக்கூடாது, அழுகாமல் கேம் விளையாடு இப்படின்றத மட்டும்தான் சொன்னாங்களே தவிர இந்த வீட்டில் யார் யார் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க, அதை நீ எப்படி பிரேக் பண்ணணும் அப்படி மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் அவங்க அப்பா அம்மாவுக்கு பேச தெரியல. தம்பி அவர் மட்டும்தான் இருந்துட்டு இப்போ சாண்ட்ரா, பார்வதி இவங்களெல்லாம் நம்பாத, அவங்கள நம்பி நீ ஒரு விஷயம் பேசுவ அது வேறு மாதிரி போகும். ஏன்னா சுபிக்ஷாக்கு பல நேரங்களில் ப்ளஸ் ஆர் மைனஸ் கூட எல்லாத்துலேயுமே இருந்தது விக்ரம். அந்த விக்ரமை பற்றி நீ அவங்க கிட்ட பேசுறது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சுபிக்ஷா சொல்கிறாங்க, லைக் நான் வந்து இல்லாததை சொல்லலை, இந்த வீட்டில் நமக்கு நடக்கிற ஒரு விஷயத்த சொல்கிறதுல தப்பில்லை அப்படின்போது பட் நம்பாத, ஏன்னா இங்கே உங்ககிட்ட கதை கேட்பாங்க, அங்கே போய் அதை நாளாக திரிச்சு பேசிடுவாங்களே, அதனால அது நீ பண்ணாத அப்படின்ற மாதிரி சொன்னார். அண்ட் அதே மாதிரி வினோத் கூட கமர்தீன் கூடயும் ஃப்ரெண்ட்ஸாரு, ஒரு பர்டிகுலர் பர்சன் கூட எனக்கு இப்போ விக்ரம் தான், விக்ரம் கூட மட்டும் அந்த பாண்டு கேரி பண்ணாது, எல்லாரு கூடயும் இரு அப்படின்றத சொன்னார். அண்ட் சாண்ட்ராக்கு மூஞ்சிக்கு நேரம் அந்த டிவார்மிங் விஷயத்தை பற்றி கேட்டார். ஏன்னா சாண்ட்ரா வந்ததுலேருந்தே சாண்ட்ரா பிரஜின் என்ன தாட்டில் இருந்திருக்காங்க அப்படின்னா அவள் வந்து ஒரு கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி வந்திருக்கா. எப்போதுமே அந்த ஒரு கம்யூனிட்டி கார்டு வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒருவேளை அந்த பொண்ணு கொஞ்சம் பேசவும் செய்கிறா, கேமும் விளையாடுறா, அதனால் ஏதாவது அவளை டைட்டில் வின்னருக்கு கூட்டிகிட்டு வர ட்ரை பண்ணுவாங்களோ, இவளை டார்கெட் பண்ணணும், இவளை தப்பாக காட்டணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் வந்திருக்கலாம். ஏன்னா பிரஜின் வந்திருக்கும் போது கூட ஒரு ஹிண்ட் சொன்னார், எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, சுபிக்ஷாவோட கேம் முடிஞ்சு போச்சு, நாம் ஒன்று நினச்சிட்டு வந்தோம் அது கிடையாது அப்படின்னு சொன்னார். இவங்க ஒருவேளை கனி, சுபிக்ஷா, சபரி அப்படின்ற ஒரு டார்கெட்டில் வந்திருப்பாங்க போல இருக்குது. அதனால் அவள் கேம்லாம் முடிஞ்சிருச்சு, நீ அவளை போய் தேவையில்லாமல் சீண்டாதன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதை அவர் கேட்டுட்டார். அன்றைக்கி வந்து அவள் பாட்டுக்கு பீட் பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கா, நீங்கள் பிரஜின் கிட்ட இருந்து டிவார்மிங் பண்ணணும் அவளுக்கு அப்படின்னு சொன்னீங்களே, எதுக்கு அப்படி சொன்னீங்க அப்படின் போது, அப்படி நான் சொன்னேனா எனக்கு ஞாபகமே இல்லைங்க, கேட்டால் உடனே ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க. அதாவது பிரஜின் எவிக்ட் ஆன டைமில் நடந்த எல்லா பஞ்சாயத்துமே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, பிரஜின் எவிக்ட் ஆனா அந்த டென்ஷனில் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்வாங்க. பட் இங்கே பிரஜின் இருக்கும்போதே நடந்த விஷயமா இல்லை, அதை கேட்டதுக்கு ஐயோ அப்படியா, அப்படி ஒன்று நடந்துச்சான்ற மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்க. பட் பையன் எல்லார் முன்னாடியும் போட்டுட்டான், தனியாக கூட கேட்கல. எல்லாருமே அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்களே, அந்த டைம் கேட்டு விட்டுட்டான். நீங்கள் கேட்டது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அவளுக்கு டிவார்மிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்களா, அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது. அந்த நேரம் கூட அவர் சொல்ல வரும்போது அவங்க அப்பா தடுக்கிறாரு, வேண்டாம் விடுல, அதெல்லாம் ஏன் பேசுகிற விடு அப்படின்னாரு. லைக் அது ஓகே, அந்த பொண்ணு பேசிடுச்சு, அதை விடுவோமே, நாமே அதை இன்னும் பெருசு பண்ணி கேட்டு இந்த இடத்துல அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற மனசு இருக்கு இல்லையா, அதெல்லாம் எத்தனை பேருக்கு வரும். இந்த வீட்டில் தெரியாமல் நடந்த ஒரு விஷயத்த கூட அதை பெருசு பண்ணி அதை நான் கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு பொண்ணு சொல்லவும், அம்மா அதுக்கு கொடி பிடிச்சிக்கிட்டு என் பொண்ணு தான் ரொம்ப யோகியம், மற்றவெல்லாம் வந்து பொறுக்கின்ற மாதிரி அம்மா எல்லாரையும் பிராண்ட் பண்ணிட்டு போகும். இப்படியெல்லாம் நம்ம பார்த்த இடத்துல தன்னோட பொண்ணை டிவார்மிங் கொடுக்கணும்னு சொல்லதாகட்டும், தன்னோட பொண்ணை நாயின்னு சொன்னதாகட்டும், என்ன சொன்னாலும் சரி விடலை, எதுக்குள்ள அதை பற்றி பேசிகிட்டு இருக்க, அதை போய் ஏன் பேசுகிற அப்படின்னு கண்டித்து அப்பாவை பார்க்கும்போது இப்போவும் இந்த மாதிரி இன்னசென்ட் பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க தானே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அவருக்கும் சாண்ட்ராவை பார்க்கும்போது தோணும், நம்ம பிள்ளை என்னெல்லாம் சொன்னாங்கன்னு தோணும். ஆனால் வேண்டாம், சாண்ட்ரா வந்து அவங்களுக்கு ஏதோ ஜூஸ் கொடுக்கும்போது நீ 2 பிள்ளைய பார்த்து ரொம்ப கலங்கி போயிட்டேம்மா அப்படின்னு அந்த பொண்ணோட சாண்ட்ராவோட சோகத்தை தான் அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்களே தவிர சாண்ட்ராவை காயப்படுத்தக்கூடாதுன்றதில் அவங்க அப்பா ரொம்ப தெளிவாக இருந்தார். பட் பையன் கேட்டுட்டாரு. அதுக்கப்புறம் சாண்ட்ரா தனியாக கூப்பிட்டு அந்த பையன் கிட்ட சொன்னாங்க, இல்லை டிவார்மிங் அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு பூச்சி மருந்து கொடுப்போம், அதைத்தான் நான் மீன் பண்ணேன். ஏம்மா நீ சொன்ன வார்த்தை உனக்கு தெரியாதா, இது ஒவ்வொரு இன்டர்வியூலையும் பிரஜினை கேட்குறாங்க, டிவார்மிங் பண்ணணும் அப்படின்னு அவங்க எதுக்கு சொன்னாங்கன்னு போது எனக்கு தெரியாது, அவள் வருவா அவளே ஆன்சர் பண்ணுவா அப்படின்னு பிரஜின் போயிட்டுருக்கார். இவங்க என்ன மீனிங்கில் சொல்லியிருப்பாங்க அதை
ஆனால் இப்போ இருந்துட்டு இல்லை நான் மீனிங் அப்படி சொல்ல, குழந்தைங்களுக்கு தான் கொடுப்பாங்க, அது எதுக்கு நான் சொன்னேன்னு தெரில அப்படின்னு. அப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்கூபிடு, அது நாய், அது காது இங்கே தான் இருக்கும் அப்படி என்னெல்லாம் பேசினாங்க. பட் எனிவேஸ் அவங்க அதை தம்பி வந்து ரொம்ப அழகாக அட்ரஸ் பண்ணார். இவங்களெல்லாம் நம்பாத அப்படின்னாரு. ஸோ கேம் விளையாடு. ஸோ இதுக்கு மேலே அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் டெஃபினட்டாக சுபியோட எவிக்ஷன் இருக்கும் அப்படின்றது. ஸோ அதை தான் அவரும் சொல்லிட்டார். இப்போ நீ வந்து இந்த வாரமே எவிக்ட் ஆகி வந்தாலும் சந்தோஷமாக வா. நம்ம ஆட்கள் யாருமே இவ்வளோ தூரம் வந்ததில்லை, யாரும் வந்து சென்னைக்கு அவ்வளோ வந்ததில்லை, பிக் பாஸ் பார்த்ததில்லை. இன்றைக்கி தூத்துக்குடியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பிக் பாஸ் பார்க்குறது உனக்காக அப்படின்றாங்க. ஸோ அது எவ்வளோ பெரிய பெருமை, எவ்வளோ பெரிய அங்கீகாரம் சுபிக்ஷாக்கு அப்படின்போது இன்னும் சுபிக்ஷா கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். இந்த பீட் பாக்ஸ்க்காக அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அதை விட்டுட்டு இன்னும் வந்து கொஞ்சம் ஓப்பனப்பாக இருக்கணும். லைக் நீங்கள் ஒரு விஷயத்த கேட்குறீங்க, அதை லவுடராக கேட்கணும். இங்கே வந்து சத்தமாக பேசுகிறவனை தான் காது கொடுத்து கேட்பாங்க. தன்னோட உண்மையை கூட இங்கே யாரும் மெதுவாக சொன்னால் யாருக்கும் காது கேட்க மாட்டேங்குது. இந்த பார்வதி பஜ்ஜாரி எதுக்கெடுத்தாலும் ஆடுறா இல்லையா, அந்த மாதிரி ஆடினா தான் இங்கே எல்லாருக்கும் புரியும் போல இருக்குது. அவங்க பேசுகிறது தான் கேமர்னு பார்க்குறாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த பொண்ணு ரொம்ப சைலண்ட்டாக தன்னோட நியாயத்தை சொன்னால் யாருக்கு புரியும்? நல்ல ஒரு கேம் ஆடி இருக்காங்க, எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க, எல்லா டாஸ்க்லையும் 100% சுபிக்ஷா கொடுத்துருக்காங்க. எதுக்கு வந்திருக்குமோ அதை தாண்டி என்றைக்குமே தப்பாக யார்கிட்டையுமே பேசினதில்லை. அந்த வீட்டில் ஃபீலிங்ஸ்ன்றாங்க இல்லையா, இது வந்து ரொம்ப க்ளோஸரான பிளேஸாக இருக்குது. ஸோ அந்த ஒரு க்ளோஸ்ட்ரோஃபோபியா எங்களுக்குலாம் இருக்குது, அதனால எங்களுக்கு ஷேர் பண்ண ஒரு பர்சன் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த இவங்களோட இவங்க காஜித்தனத்துக்குலாம் இந்த வீட்டை ஒரு காரணம் காட்டிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆனால் இந்த வீட்டில் தான் இவங்களுக்கு எப்படி ஃபீலிங்ஸ் இருக்கும், அந்த பொண்ணுக்கும் அந்த மாதிரி எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கும். பட் அதெல்லாம் விட்டு நான் இந்த வீட்டுக்கு என்ன வயதுக்காக வந்திருக்கேன், என்னோட கேம் நான் விளையாடணும், அதுக்கு தான் நான் இங்கே காசு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எந்த ஒரு தப்பான ட்ராக்லையும் போகல. அதை வினோத் ரொம்ப அழகாக அட்ரஸ் பண்ணார். உங்கள் பொண்ணை நினச்சி நீங்கள் பெருமைப்படணும். அந்த பொண்ணு இங்கே வீட்டில் பண்ணாததே இல்லை. நல்லா பாட்டு பாடுவா, லிரிக்ஸ் எழுதுவா, டான்ஸ் பண்ணுவா, ஆக்ட் பண்ணுவா, எல்லாத்துலேயுமே ஒரு ஹோல்சம் பேக்கேஜ். உங்கள் பொண்ணை நினச்சி நீங்கள் பெருமைப்படணும் அப்படின்னு அவர் சொன்னதாகட்டும், இல்லை சபரி சொன்னதாகட்டும், விக்கல்ஸ் வந்துட்டு உங்கள் பொண்ணுக்கு வந்து எல்லாமே எந்த நேரமும் கேம் கேம் அப்படின்னு அவளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக கேமுக்காகவும் அவள் அவ்வளோ இன்வால்வ்டாக இருப்பா அப்படின்னு அவங்கெல்லாம் பாராட்டினது. ஸோ ரொம்ப ஒரு நல்ல பொண்ணு தான் சுபிக்ஷா. ஸோ சாண்ட்ரா, பார்வதி மாதிரி நெகட்டிவிட்டியான பீப்புள் உள்ளே இருக்கும்போது, சுபிக்ஷா மாதிரி ஆட்கள் வெளியே போகும்போது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் எந்த இடத்துலையும் கேமுக்காக ஒரு சாக்கடையாக நான் மாறுவேன், கேமுக்காக ஒரு லவ் கண்டென்ட் கொடுப்பேன், எவ்வளோ அப்யூசிவாக பேச முடியுமோ அவ்வளோ அப்யூசிவாக பேசுவேன், எவ்வளோ 18+ கண்டென்ட் கொடுக்க முடியுதோ அதை வச்சு நம்ம சேனல் மாமா டிவி நம்மளை உள்ளே கொண்டு வரும் அப்படின்னு நினச்சி நீங்கள் எதுவுமே பண்ணலை. உங்கள் கேம் ஃபோக்கஸ்டாக நீங்கள் இருந்தீங்க. என் புருஷன் புள்ள இவங்களை வச்சு நான் ஒரு சிம்பத்தி கார்டு ஆடுவேன் அப்படியும் நீங்கள் பண்ணலை, கேம் ஆடினீங்க. ஸோ நீங்கள் டெஃபினட்டாக தூத்துக்குடிலேருந்து கன்னியாகுமரி இருக்கிற மக்களுக்கு எதுக்கு உள்ளே வந்தீங்கன்னா, நம்ம புள்ள உள்ளே போயிருக்கு, நல்லபடியாக விளையாடிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தலை நிமிர்ந்து சுபிக்ஷா வெளியே நடக்கணும். அப்பாவுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது, ஆனால் அதை கேட்கக்கூடாதுன்னு இருக்கு. அண்ட் இவர் கமருதீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னைக்கு அவரே வந்து மன்னிப்பு கேட்டார். அப்பா அன்னைக்கு வந்து எனக்கும் சுபிக்ஷாக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, பார்வதியால் தான் ஒரு பிரச்சனை வந்துச்சு, அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ண போகும்போது ஏன்னா பார்வதி வந்து அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க கமருதீனை. அவள் வந்து சும்மா கடலோடி அப்படின்றா, மீனவ பொண்ணுன்றா, ஆனால் வந்து தன்னோட ஒர்க்கருக்கு காயின் கம்மியாக கொடுத்துருக்கா, இவெல்லாம் என்ன நடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன கமருதீன் எனக்கு இந்த இடத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு கமருதீனே வந்து மன்னிப்பு கேட்டுட்டாரு. ஏன்னா அவங்க அப்பா அம்மா தம்பி யாருமே கமருதீன் கிட்ட இதை பற்றி கேட்கல. லைக் அவர் சொன்னார் இல்லையா, நீ எங்கேருந்து வந்திருக்க, உன் புத்தி என்னன்னு தெரியுது அப்படின்னார் இல்லையா. அண்ட் அதை அவருக்கே கஷ்டமாக இருக்குது, பல நேரங்களில் இது வெளியே தப்பாக போயிருக்குன்றது அவருக்கும் தெரியுது. பட் அந்த சம்மந்தப்பட்ட நபர்கிட்டே போய் மன்னிப்பு கேட்டுட்டார். அப்பா கிட்ட தனியாக கூப்பிட்டு, அப்பா நான் வந்து அவளை வேணும்னு பேசல, எனக்கும் சுபிக்ஷாக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் பார்வதி கூட அவளுக்கு பிரச்சனை வரும்போது பார்வதி கூட நானும் பேசிகிட்டு இருக்கா, அவள் சண்டைக்காக தான் நான் போய் நின்னேன். ஆனால் நான் சொல்ல நினச்சது வேறு, நான் கன்வே பண்ணது வேறு, கம்யூனிட்டி பற்றி நான் தப்பாக பேசணும்னு கிடையாதுப்பா. அண்ட் மோர் ஓவர் நானும் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவர் சொல்கிறாரு, அப்பா இல்லை அம்மா தான் எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, நானும் ஒரு பெரிய குடும்பம்லாம் கிடையாது, ஆனால் நான் நினச்சி பேசினது அப்படி கிடையாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னாரு. அவங்க அப்பாவும் சொன்னாங்க, இல்லை நிறைய பேர் சொன்னாங்க, அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னு கேளுங்கன்னு சொன்னாங்க, ஆனால் வேண்டாம்ல நம்ம பிள்ளை தானே அப்படின்னாரு. அந்த அப்பாவோட தெரியுது இல்லையா, லைக் அவங்களுக்கும் தெரியுது இந்த வீட்டுக்குள்ளே இப்படிலாம் நம்ம பிள்ளைய பேசியிருக்காங்க, இப்படிலாம் கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு. பட் இருந்தாலும் ஓகே விடுங்க அப்படின்னு கடந்து போகிற குணம் இருக்கு இல்லையா, எத்தனை பேருக்கு வரும்? இப்போது நம்மளோட சபரியோட அம்மா ஒரு விதத்தில் அது கடந்து போகிறாங்க அப்படின்னா, சுபிக்ஷாவோட அப்பா அந்த வழியை கூட சிரிச்சுக்கிட்டே ஒரு விதத்தில் கடந்து போனதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ அதை கடந்து வந்துடலாம், நம்ம ஒரு விஷயத்த பேச தான் பெருசாகும். ஆனால் அது நான் தப்பு, நான் அதை ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு மனதார மன்னிப்பு கேட்ட விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது கமருதீன். இன்னும் வேறெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.